ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெரிய பொண்ணோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிற விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பா பார்த்திங்கன்னா மார்னிங்கே ரொம்ப ஹாப்பியாக எழுந்து ஜாலியாக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க மேடம். சூப்பராக யூனிஃபார்ம் ரெயின்போ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. எல்கேஜி தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து சூப்பராக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு புக் பேக்கு லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்துகிட்டு மேடம் வந்து ஜாலியாக கிளம்பிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு அம்மா, நான், ஹஸ்பண்டு, குட்டி பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம் பாப்பா வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போனோம். ஸோ கோயில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. பரவாயில்ல, வெளியே இருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து 3.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ எல்கேஜி தானே படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம் வீட்டில் இருந்து. ஸோ மேடம் வந்து ஒரே ஜாலியாக போகிறாங்க அவங்க அப்பா கூட. ஸ்கூலுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ இது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால வெல்கம் போஸ்ட்லாம் போட்டு பாப்பா வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பாப்பா மட்டும் இல்லை, பாப்பா மாதிரி இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்துட்டு அங்கே வந்திருந்தாங்க. ஜாலியாக அதை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமோஜிஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பாப்பா வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா நிறைய பேர் இருக்காங்க, நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. கிளாஸ் ரூம் வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்க நிறைய குழந்தைங்க ஒரே அழுகை. அவங்க அம்மா வேணும், அப்பா வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. அப்படியுமே சமாதானப்படுத்திட்டு சில பேரண்ட்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, பாப்பாங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நேம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து பின் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலாம் ஏறிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கிளாஸ் ரூமில் வந்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா அழுதுட்டு தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த குட்டி குட்டி பசங்க, அதுங்களே குட்டி பசங்க, அவங்க இந்த குட்டி பசங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க தங்கச்சி, தம்பி அந்த மாதிரி குட்டி பசங்களும் கூட வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூஜைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. இந்த ஹோமம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட மிஸ்ஸுங்க வந்து மடியில் வச்சுட்டு அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுட்டு அவங்கள வந்துட்டு அரிசியில் வந்து அ ஆ இ ஈ வந்து எழுத வைக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் அழுகிறத பார்த்துட்டு பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளையும் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கு எழுத வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ நம்ம கூட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை வந்துட்டு கிளாஸ் ரூமில் விட்டுட்டோம். கிளாஸ் ரூமில் அவங்க இறங்கி போகவே இல்லை, கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுக. அதுக்கப்புறம் மிஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களை ஸ்கூல் விடும்போது இப்படி தான் அழுதாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ஈவினிங் கூப்பிட்டு வரும்போது பாருங்கள் ஒரே அழுக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.